ஓகே. ஸோ குட் மார்னிங். ஸோ இது நம்மளோட செகண்ட் வீக்கில் 4th டே. ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடேயா 5th டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அவகேடோ பிளான்ஸ் பக்கா இங்கெல்லாம் வைக்கணும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காடமம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கு கொடுத்துருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு ரொம்பவே ஆடிட்டு இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சப்போர்ட்டிவ் ஸ்டிக் கொடுத்து அதில் வந்து எடுத்து கட்டி வச்சுருக்கோம். சரி, நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ தண்ணி விடுறக்கே நம்ம வந்து 1/2 டே ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஏன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பு எதுவுமே விடலை. இப்போதைக்கு எவ்வளோ அதிகமாக தண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் பிளான்ஸ் வச்சோம் இல்லையா. ஸோ கையில் கொடுக்கும்போது பைப்பில் நம்ம வந்து ஒரு குழியிலையும் கொண்டு போய் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த பைப்பை ஜாயின் பண்ணி அங்கங்கே ஒரு பிட்டாக நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ இது ஏலம் காடமம். ஸோ இது வந்து அவகேடோ. ஓகே, ஸோ நேற்றோட ஸ்டேட்டஸ் அதுதான். ஸோ இன்றைக்கி பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வந்து மிஸ்ட்டு. ஸோ மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தெரியல, 2-3 நாளாக ஆஃப்டர்நூன் வரைக்கும் நல்ல வெயில், அதுக்கப்புறம் மழை வரல. லைட்டாக தூறுது, அவ்வளோதான். மண் ஈரமாகிற அளவுக்கு கூட மழை வரல இது வரைக்கும். பார்க்கலாம். ஸோ இது என்னென்னா, இது அப்படியே காற்றுக்கு இந்த மிஸ்டெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு அப்படியே போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க்கான இது இருந்தால் தானே மழை வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு. ஸோ இது எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். ஸோ தண்ணி விட்டுட்டு நம்ம இங்கே இருக்கிற மரத்தை எல்லாமே கட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கான டாஸ்க்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு விடுறது, கெஸ் வாங்கிட்டு பேசுகிறீங்க, கிளியராகவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து படம் எடுக்கலை, நல்லா கிளியராக மைக்கில் வச்சு பேசுகிறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்மிங் இது பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாகவே நம்ம இந்த இதில் கீழேருந்து மேலே வரைக்கும் இல்லை அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்தாலே நமக்கு வந்து அவ்வளோ மூச்சு வாங்கிடுது. ஸோ இப்படி தான் இருக்க போகுது எல்லா வீடியோவும். ஸோ இதனால் வந்து சேஞ்சஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து ரியல் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறோம், வாய்ஸும் பேசுகிறோம், எல்லாமே இது பண்ணுறோம். அப்படின்றனால பேரலாக நம்ம ஃபார்மிங் ஒர்க் கூட பேரலாக நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ இது வந்து லைக் வாங்குறக்கோ ஷேரு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி வாங்குறதுக்கான வீடியோஸ் எல்லாம் இது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்த லேண்டை நம்ம வந்து எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்றது வந்து ஒரு 1 year 1.5 year கழித்து 2 years ஆகட்டும் 3 years ஆகட்டும், அப்போது வந்து நான் பார்த்து என்னோட பசங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஸோ இப்படி இருந்த லேண்டு நம்ம வந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம், இங்கே இருக்கிற எல்லா குழியுமே நான் எடுத்தது, எல்லா செடியுமே நான் வச்சது, அப்படி ஒரு ஸ்டோரியை அவங்களுக்கு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இதனால் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரி சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஓகேயா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ப்ரூஃபோட ஒரு டாக்குமெண்டேஷன், அவ்வளோதான். ஸோ எப்படி வந்து நம்ம தோட்டத்தை எந்த மாதிரி இந்த தோட்டத்தை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம், இந்த ஒரு 1.5 year 2 years ஆகுதுன்னு வைங்களேன். அதில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து ஃபார்மிங்கோடு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து மூச்சு வாங்குறதெல்லாம் தெரியலன்னு வைங்களேன், என் பொண்ணு வந்து நான் பண்ணல வேலை அப்படின்னு வந்து சொல்லிவிடும், ஆளை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோமோ என்ன நடக்குதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சொல்லி இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா, நெக்ஸ்ட் பிளானில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 பிட் இருக்குது. அதில் வந்து 70 ஆல்மோஸ்ட் 65 பிட்டு வந்து நம்ம குழி வந்து நம்ம வந்து பிளான்ஸ் வச்சுட்டோம். இதை நம்ம வந்து ஒரு 14 days நம்ம லாஸ்ட்டு மண்டேலேருந்து வைக்க ஆரம்பித்தோம். திஸ் மண்டேலேருந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு 2 weeks நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி
கொஞ்சம் வேரெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் நல்லா வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த இதுக்கு போகிறோம். அங்கேயும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தண்ணி கொடுத்தா போதும். இப்போ வந்து டெய்லியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 14 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்தா போதும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இதை நம்ம சரி பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து போகிறோம். எல்லாமே ஒரே டைமில் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ ஒரு இதாக எல்லாமே பார்த்து கரெக்டாக பிளான்ட்லாம் க்ரோ ஆன பின்னாடி தான், க்ரோ ஆகிடும்னு கான்ஃபிடென்ட் வந்த பின்னாடி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகிறோம். எல்லாமே ஒரே டைமில் செஞ்சு ஒரே இதில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தண்ணி குடிக்க போகலாம். ஸோ தண்ணி எப்படி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அப்பா ஓகே ஏம்மா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லா இதுக்கும் கொடுக்குறக்கே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் டே போயிடுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணியிருந்தோம் பாருங்கள். காடமம் பக்கத்தில் ஒரு ஸ்டிக் வச்சு நான் வந்து அதை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா இது பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லூஸாக, இது வந்து ஒரு கிளாத்தில் சும்மா கட்டியிருக்கேன், சும்மா தான் கட்டியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஒரு சின்ன ஒரு பேலன்ஸ்க்கு மட்டும்தான். டைட்டாக நம்ம வந்து எப்பயும் கட்டிடக்கூடாது, அது வந்து முறிஞ்சிரும், இல்லைன்னா க்ரோ ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து அப்படி மேலே வரும். ஸோ டைட்டாக கட்டிட்டோன்னா அது மேலே வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஓகே, ஸோ அதனால் எவ்வளோ லூஸாக இது பண்ணுமோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப் பாருங்கள், எவ்வளோ கேப்பு வச்சு கட்டியிருக்கேன்னு. ஸோ எல்லா இதுலேயுமே அந்த மாதிரி கேப்பு இருக்கும். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஓமிக்கா இங்கே என்னமோ வந்திருக்கு. நேற்று ஏதோ போயிருக்கு பாருங்கள், மானா காட்டெருமையா என்னன்றது தெரியல. ஐயோ நல்ல வேலை செடியை கடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியலையே. அப்பா ஓகே, செடியெல்லாம் ஒன்றும் பண்ணல. செடி ஒன்றும் பண்ணல. ஓகே, பட் எங்கிருந்தோ காட்டெருமையும் மானும் ஏதோ வந்திருக்கலாம். அதில் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்திருக்கு, என்னன்னு தான் தெரியல. எப்பா இது வரைக்கும் தான் வந்திருக்கு, இதுக்கப்புறம் ஃபுட் பிரிண்ட்ஸ் எதுவுமே காணோம். இங்கே மிதிச்சிருக்கு, எங்கேருந்து வந்திருக்கலாம். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியலையே.
ஓகே, இப்போதைக்கு பிளான்ஸ் எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அந்த வழியாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்திருக்கணும். அங்கேயும் எதுவும் பண்ணல. பிளான்ஸ் ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, அந்த இதை இன்றைக்கி நம்ம வெட்டி ஏதோ போட்டு மூடணும், இல்லைன்னா செட் ஆகாது. ஓகே, டன் டன். எனக்கு அவங்களுக்கு காட்டு விலங்குகளுக்கு ஸோ இத்தனை நாள் வெயில் இருந்துச்சுல பயங்கரமாக. ஸோ உள்ள இன்டீரியர் காட்டுக்குள்ளே எதுவுமே சாப்பிட்றதுக்கு இருக்காது, எல்லாமே காஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் அப்படியே வந்து எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பச்சை பச்சையாக தெரியுதோ அங்கெல்லாம் அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வராங்க. நம்மளோட வச்ச பிளான்ட்டை சாப்பிடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இது கால், இதுக்குள்ளே காலில் இருக்குது காலேஜ். பார்த்திங்கன்னா வேறு பக்கத்தில் மிதிச்சிருக்கு. இந்த செடியை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும். ஏன்னா வேறு பக்கத்தில் மிதிச்சிருக்கிறதுனால வேருக்கு கண்டிப்பாக இது ஆகிருக்கும். ஓகே, இப்போதைக்கு வேறு இதுலேயும் இது ஆகலை. பாருங்கள், இது வந்து மிதிச்சிருக்கு. இது ஒரு மான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன கால் மாதிரி இருக்குல்ல, மான் தான் மிதிச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. எப்பா தண்ணி என்ன ஸ்லோவாக வருது பாருங்களேன். தண்ணி இவ்வளோ ஸ்லோவாக வருதா? இப்போ பாருங்கள் ஸ்பீடு. பாருங்கள் ஸ்பீடாச்சு. ஸோ இதே மாதிரி நான் ஆல்மோஸ்ட் 65 குழிஸ் வந்து நம்ம வந்து நரைக்கணும். ஒரு 14 days வரைக்கும் நம்ம தவறாமல் டெய்லியும் தண்ணி விடணும். ஒன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு இது வந்துருச்சுன்னு வைங்களேன், வந்துருச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேர் பிடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் வச்சோமோ அதே இதிலே தான் இருக்கும். ஓகே, நேற்று உங்களுக்கு இந்த லைன் காமிச்சிருந்தேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, அப்படியே மேலேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் இங்கேருந்து பார்த்தா இந்த சைட்லேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது நான் மேலேருந்து காட்டுறேன். மேலேருந்து காட்டினா தான் கொஞ்சம் கிளியராக தெரியும். நேற்று வந்து ஆஃப்டர்நூன் தான் கொடுத்துருந்தோம். அவ்வளோதான். அப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி வசதி கம்மி. ஸோ அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த காய்கறி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே போட முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சுட்டோன்னு வைங்களேன், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் வளர்ந்து வந்துருச்சு, ஒரு 6 months நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் தண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராப்ஸாக பிளான் பண்ணியிருக்கோம்.
வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம், 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான்ட்ஸு இது பண்ணுறோம். நம்ம நிறைய தண்ணி தேவைப்படுற பிளான்ட்ஸ் வச்சுட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லி வருந்துறக்கு எந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து தண்ணி கம்மியாக தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணிக்கு தட்டுப்பாடுன்னு சொல்லவே முடியாது, போதுமான தண்ணியும் நமக்கு இருக்கும். வர ஸ்பீடு பத்தாது, ஒரு ஊது ஊது. இப்போ வரும் பாருங்க ஸ்பீடு. இன்றைக்கி காலையில் கொடுத்துட்டுமா, இனி நாளைக்கு ஈவினிங் கொடுத்தா போதும். ஸோ ரொம்ப ஈரமாகவும் வச்சுக்கூடாது. ஐயப்பா, இனி வரும் பாருங்க ஸ்பீடு தண்ணி. இப்போ தான் உண்மையான ஸ்பீடே வருது. எவ்வளோ ஸ்பீடாக நடந்துருச்சு ஏப்பா. அப்படி இங்கே ஓகே. ஸோ கைஸ், எல்லா இதுக்கும் தண்ணி விட்டுட்டு மரம் வெட்டும்போது கனெக்ட் பண்ணுறேன். பாய்.